ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோஜித்தோட கிராஜுவேஷன் டே வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எதுவுமே கொடுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் மட்டும் போட்டுட்டோம். லஞ்சுக்கு வந்து முன்னத்த நாள் வச்ச கீரை குழம்பு இருந்துச்சு. சரி, சாப்பாடு மட்டும் வச்சு அப்பளம் வறுத்துக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் அது ஃபெயிலியராக ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே அந்த வீடியோ போட்டுட்டேன். சாப்பாட்டை மட்டும் வடித்து விட்டுட்டு நானும் குளித்து கிளம்பி எடுத்ததுக்கப்புறமா வந்து அப்பளம் வறுத்துக்கிட்டேன். லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மூஞ்சிக்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு அப்படியே கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பதஷ்டமாகவே இருந்துச்சு. இவன் வேறு டான்ஸுக்கு சேர்ந்துருக்கேன்னு சொல்லியிருக்கானே, எப்படி ஆடுவானோ என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த டே போச்சு. நான் பயந்த அளவுக்கு இல்லை, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். நான் அதோட வீடியோவுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு பாலெல்லாம் ஃபஸ்ட்டு ஆற்ற வேண்டியது இருக்கும். அவனுக்கு ஒரு 2 பாட்டில் நிறையா பால் ஆற்றி எடுத்துக்குவேன். ஏன்னா வர்றதுக்கு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்மளும் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்கூலை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களோட எல்லாரோட ஃபோட்டோவுமே வந்து சின்னதாக அப்படியே ஜெராக்ஸ் காப்பியில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு 2 வேர்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. எல்லாருக்குமே எழுதியிருந்தாங்க. அது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே தான் போனேன். எனக்கு டவுட்டு, யோஜித்தோட ஃபோட்டோ இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா கிளாஸ் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போதே அவன் போகலை, உடம்பு முடியல, இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே தான் பார்த்துட்டே போனேன். பார்த்தா இருக்குது. ஒரு வழியாக அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நின்று படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் தான் ஃபைனலாக போனது. நம்ம தான் எந்த இடத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி போயிருக்கிறோம், லேட்டாக தானே போவோம். ஸோ நாங்கள் போகும்போது எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் தான். அங்கே மற்ற கிளாஸ் குழந்தைங்களுமே இருந்தாங்க. அவங்கள அலோவ் பண்ணலை. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்டேஜ் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தோம். அப்படியே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு யோஜித்தோட டான்ஸ் தான் வந்து ஆரம்பிச்சது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரெடி ஆகிட்டாங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அது இல்லாமல் கிராஜுவேஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம். நான் யோஜித் எங்கடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே இருந்தா பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருந்தான். பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான் உண்மையாகவே. நான்லாம் இப்படிலாம் இருந்ததே கிடையாது. நம்ம பையனாவது நல்லா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நில்லுடா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நிற்க வச்சா, என்னை மட்டும் எடுக்காத என் ஃப்ரெண்டையும் சேர்த்து எடுன்னு வந்து நின்றுட்டுருந்தான். ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நம்மளுமே பார்க்கும்போது நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ்க்கே போயிடுவோம். ஆனால் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்படியெல்லாம் எங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஒவ்வொருத்தருக்காக சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோஜித்துக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. யோஜித்துக்கு வந்து யூத்ஃபுல் யோஜித், எனர்ஜெட்டிக் யோஜித் அப்படிங்கிற மாதிரி வாசித்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கரஸ்பாண்டன்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க. அவங்க ஸ்கூலில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி, ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு அந்த டே போச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எல்கேஜி யூகேஜியில் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் எப்போயுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி ஒரு கவரில் ஃபைல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.